நேத்துதான் வேலைக்கே ஜாயின் பண்ணா எனக்கே கிளாஸ் எடுக்கிறான். இனிமே இவளை சும்மா விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாது. இவளை என்ன செய்யலாம்? முதல்ல இத வைஜெயந்தி மேடம் கிட்ட சொல்லணும். அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அது என்னன்னா, சரி நான் உங்களுக்கு அப்புறமா கூப்பிடுறேன். என்ன ரத்னம், அந்த பொண்ணு அழ வச்சிட்டு இருக்கியா? என்ன செய்யறாவ? மேடம், அந்த பொண்ணு சரியான திமிரு பிடிச்சவளா இருக்கா மேடம். என்னையா சொல்ற? ஓவர் திமிரு மேடம். படிச்ச படிப்பெல்லாம் என்கிட்ட காட்டுறா. என்ன அசால்ட்டா டீல் பண்ண பாக்குறா மேடம். இத சொல்லதான் எனக்கு கால் பண்ணியா? வெக்கமா இல்ல உனக்கு? மேடம், அவ சாதாரணமான எஸ்ஐ ரெக்யூட்டர், அதுவும் ப்ரொபேஷனரி பீரியட்ல இருக்கா. நீ இன்ஸ்பெக்டர், எத்தனையோ வருஷம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு சின்ன பொண்ண உன்னால டீல் பண்ண முடியலையா? மேடம் அது வந்து மேடம். நோ எக்ஸ்கியூஸ். நான் சொன்னதை நீ செய்யணும். நீ தான் செய்யணும் மேடம். ஒரு வாரம், ஒரே ஒரு வாரம் உனக்கு நான் டைம் தரேன். அந்த வீரலட்சுமிய வேலையை விட்டு ஓட வைக்கணும். இல்லன்னு வையே மேடம். இல்லனா நீ வேலையை விட்டு போயிடு. இல்லனா என்னோட கோவத்தை உன்னால தாங்க முடியாது. மேடம் மேடம் இன்னைக்கு வேலை அதிகம். சோறு, ஒரு குழம்பு, ஒரு ரசம், பொரியல், அப்பளம் பொரிச்சு வச்சிருக்கேன். அவ்வளவுதான், சாப்பிட்டுக்கோங்க. என்னாச்சுமா? ஏதோ விருந்துக்கு சமைக்கிற மாதிரி டெய்லியும் 2 காய், 2 குழம்பு, ரசம், அப்பளம், மோருன்னு சமைச்சுக்கிட்டு இருக்க. ஏதாவது ஒரு குழம்பு, ஒரு காயின்னு வச்சுட்டு போலாம்ல. ஒரு ஐட்டம் குறைஞ்சாலும் உங்க அப்பா ஆடுற ஆட்டத்தை யாரால தாங்க முடியும்? நீ பேசாம சாப்பிடல. ஒத்தோட்டு எனக்கு வகை வகையா சாப்பிட்டு பழகி போயிடுச்சுலே. தட்டுல ஒரு ஐட்டம் கம்மியா இருந்து கூட என்னால சாப்பிட முடிய மாட்டேங்குது. தப்பு உங்களுதுதாமா. ஆரம்பத்துல இருந்தே சிம்பிளா சமைச்சிட்டு இருந்தா அவரு இம்புட்டு ஐட்டம் கேட்டிருக்க மாட்டார்ல உன்கிட்ட. நீ முதல்ல உன் தட்டை பார்த்து சாப்பிடு. என்ன பாக்கியம், என்னதான் முடிவு எடுத்திருக்க நீயே? எந்த விஷயத்துல முடிவெடுக்கணும்? அதான் இசக்கி விஷயத்துல. ஏன்பா இன்னுமா இந்த பேச்சை விடல நீங்க? பேர புள்ள மேல எனக்கு பாசம் இருக்குல்ல. நேத்து நைட்டு நான் ஒரு சொப்பனை வேற கண்டேன். அத நான் பாக்கியன்ட்ட சொல்லான்டான்னு நினைச்சேன். சொன்னா பாவம் இவ தாங்க மாட்டான். என்னது சொப்பனமா? உங்களுக்கா? என்ன சொப்பனங்க? வேணாடி, சொன்ன உன்னால தாங்க முடியாது. சரி அதை விடு. ஆமா, நிஜமாத்தான் கேட்கேன். இசக்கி விஷயத்துல நீ என்ன முடிவு எடுக்க போகுத? எங்க என்னதாங்க சொப்பனம்? என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏட்டே, அதான் சொன்னேன்ல நீ தாங்க மாட்டேன்னு. நிச்சயமா சொல்லுதேன். அந்த வெறும்பய வீடு இசக்கிக்கு பாதுகாப்பா இருக்கவே இருக்காது. நம்ம இசக்கிய பொறுப்பா பாத்துக்க ஆறாவது ஒரு பொம்பளை ஆளா இருக்கணும். அதுவும் அக்கறையான ஒரு பொம்பளையா இருக்கணும். அந்த வீட்டுல எவ்வளவுக்குமே பொறுப்பு இல்ல. பரணிக்கு ஆஸ்பத்திரி, நோயாளிங்கன்னு 1000 வேலை. இசக்கிக்கு வயித்துல அடிபட்டப்ப கூட யாரு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தா? நீதானே ஓடின. அந்த வீட்டுல இருந்த பொம்பளைங்க எவ்வளவு ஒருத்தி கூட இருந்தாளா? அம்மா ஆல்ரெடி குழம்பி இருக்காங்க. இப்ப 2 பேரும் என்னத்துக்கு கண்டதையும் பேசி அவங்களை குழப்பிட்டு இருக்கீங்க? இவளை இன்னும் குழப்பி விடத்தாம்ல. இல்ல ஒத்தோட்டு, நீ எல்லாம் சின்ன பையல, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் என் வீட்டுக்காரிகிட்ட பேச, நீ குறுக்கால பேசாத. நீ இது பாரு, நான் ஒரு பேச்சுக்கு சொல்லுதேன். இந்த தடவை இசக்கிக்கு அடிபட்ட மாதிரி மறுபடியும் அடிபட்டுடுச்சுன்னு வையே. மதனி, துக்கரித்தனமா பேசாம இருக்க மாட்டியா? ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுதேன். அப்ப இசக்கிக்கு என்ன ஆகும்? இல்ல வயித்துல இருக்கிற பிள்ளைக்கு தான் என்ன ஆகும்? நான் சொல்றத கொஞ்சம் நீ யோசனை பண்ணி பாரு. இந்த மாதிரி மறுபடியும் நடந்தா 2 உசிரியுமே காப்பாற்ற முடியாது, பாத்துக்க. ஆமாமா,
ஏற்கனவே இந்த வீட்டுல முத புள்ள தங்காதுன்னு ஒரு நம்பிக்கை வேற இருக்குல்ல. சனி என்ன அத மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்காதியே. ஏட்டே இசக்கிய காப்பாத்துறோம்னா மறுபடியும் அதை பத்தி பேசித்தாண்டி ஆகணும். இசக்கிய காப்பாத்துறதும் நம்ம பேர பிள்ளைய காப்பாத்துறதும் உன் கையில தான் இருக்கு. அது உனக்கு புரியுதா இல்லையா? ஏங்க நீங்க சொல்றதும் சரியாத்தான் இருக்கு. ஆனா என்னடி ஆனா அவனான்னு தாரடி பேர பிள்ளைய அப்படி கையில தூக்கி அப்படின்னு இப்படி கையில தூக்கி வச்சு கொஞ்சி பாடி சீராட்டி பாராட்டி வளர்க்காண்டாமா. இத பாரு, நீ பாட்டுக்கு அவள அந்த வீட்லயே விட்டேன்னு வெய்யே, பருவ பேர பிள்ளைய கண்ணுல கூட பார்க்க முடியாது. பாத்துக்க, அப்படிதான் சொல்லுவேன். பாஜா இந்த பாருடியே, இசக்கிக்கு உண்மையான பாதுகாப்புலாம் இந்த உலகத்திலேயே அது நீ மட்டும்தான். ஏட்டி அவளுக்கு ஒண்ணுனா உனக்கு உசுறு துடிக்குதுல்ல, அப்ப நீ தானே பக்கத்துல இருந்தாகணும். இத பாரு, 9ஆம் மாசம் வரைக்கும் அவளை பத்திரமா பாத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் வேணும்னா அந்த வெறும் பையன் வந்து பிரசவத்துக்கு கூட்டிட்டு போட்டுமே, யாரு வேணாம்னா. அதுக்கப்புறம் 9 தாண்டிட்டா புள்ள முழுசா வந்துரும்ல. என்ன நான் சொல்றது? நீ உடனடியா போய் இசக்கிய இங்க கூட்டிட்டு வந்ததுதான் புத்திசாலித்தனம். தள்ளி போட அவளுக்கு அங்க ஆபத்து அதிகமாயிட்டே போகும். பாத்துக்க. உனக்கு உண்மையிலே உன் பேர புள்ள மேல பாசம் இருந்தா உடனே போய் இசக்கிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வா போ. ஏலே சிவபாலா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குல்ல. நீ சீக்கிரமா சாப்பிடு. 2 பேரும் போய் அவளை கூட்டிட்டு வந்துருவோம். இவங்க 2 பேரும் பேசுறத வச்சுட்டு நீ ஏமா மண்டைய குழப்பிக்கிட்டு இருக்க? ஏலே, நல்லத யார் சொன்னா என்னல? எசக்கிக்கு அடிபட்டதுல இருந்து எனக்கும் மனசே சரியில்லைல. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா என் மருமகளை நான் தான் பத்திரமா பாத்துக்குவேன். நீ சீக்கிரமா சாப்பிடல. நாம ஒரு 8 போய் பாத்துட்டு அவளை கூட்டிட்டு வந்துருவோம். அத்தான் அப்படிலாம் விடாதுமா. அதையும் பாத்துருவோம். அப்படி விட மாட்டேன்னு அவன் சொன்னானா, அவளுக்கு அடிபட்டப்ப நீங்களாம் எங்க போனீங்கன்னு நான் அவனை கேட்க மாட்டேன். உன்னை திருத்த முடியாது. இதுங்க 2ம் நல்லா கொளுத்தி போடுதுங்க. நீ அதை கேட்டு நல்லா ஆடு.